ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு பேசலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாவின்சி ரிசால்வோட எடிட்டிங் சீரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் லைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் லைன் வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, இதில் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து டைம் லைனை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனோட அட்வான்ஸான விஷயங்களை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கான வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடிட் டேப்பில் போய்க்கிறோம். இப்போ வந்து எடிட் டேப்பில் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து டைம் லைனை மட்டும் பார்க்குற வாசி மிச்சது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து எஃபெக்டாக இருக்கட்டும், ஃபுல்லாக இருக்கட்டும், மீடியாக்குள்ளே எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டைம் லைனை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைனை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் டைம் லைனில் எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைம் லைனோட ஸ்க்ரோல் பாரை வந்து நீங்கள் அதை வந்து சின்னதாக்கிக்கலாம், பெருசாகிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து சின்ன ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து டைம் லைனோட பிக்னஸ் வந்து தேவைப்படாது. இதே ஒரு பெரிய மூவி எடிட் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைம் லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு டைம் லைனோட வியூஸ் வந்து நல்லபடியாக தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க சென்டர் வே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ டைம் லைனையும் வீடியோ டைம் லைனையும் செப்பரேட் பண்ணி காமிக்கும். இந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஒரு சென்டர் கோட் லைன் இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடியோ டைம் லைன்ஸ், மேலே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டைம் லைன்ஸ். இது வந்து ரெண்டு விதமான ஆப்ஷனாக வந்து நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து திடீர்னு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வீடியோ வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் செகண்ட் வீடியோ ட்ராக்குக்கு மாற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருக்க வீடியோ வந்து அப்படியே வந்து அப்பியரன்ஸ் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அதை வந்து ஃபார்வர்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய ஆஃப்ல இருந்து வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அப்படி ஸ்க்ரோல் பண்ணி டவுன் பண்ணி தனியாக வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து செகண்ட் வீடியோ வந்து இப்போ ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வேர்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து ட்ரிம் ஆகிக்கிட்டே போகும். அதே மாதிரி பேக்வேர்டில் மூவ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் இருக்க வீடியோ வந்து ட்ரிம் ஆகிட்டே போகும். இது வந்து ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் மூவ் பண்ண இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இதில் இருக்க 4 குறி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு 4 விதமான ஏரோ மார்க்ஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கீபோர்டில் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏரோ மார்க் சிம்பிள் வந்துருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் ஒரு வட்டம் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நம்ம வச்சுருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே போகும். அதே மாதிரி வந்து கீழே இருக்க ஏரோ மார்க்கை வந்து நம்ம டச் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டில் வந்து நமக்கு வந்து ஜம்ப் ஆகிக்கிட்டே போகும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது மூலியமாக வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஃப்ரேம்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும். இப்போ வந்து வீடியோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம பெருசாகிக்கிடுவோம். இப்போ வீடியோ ஃப்ரேம் பெருசாகணும்னு தெரியும். நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் வந்து ஒரு ஃப்ரேம்ஸாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேக்வேர்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரேம்ஸாக வந்து இது மூலியமாக மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக்வேர்டுக்கும் ஃப்ரண்ட் வேர்டுக்கும் வந்துட்டு வந்து சைட் பை சைடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேமாக ஜம்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பையும் டவுனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டுலேயும் பேக்வேர்டுலேயும் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் மவுஸில் வந்து ஒரு ஸ்க்ரோல் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வந்து உங்களோட வீடியோட டைம் லைனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2D டைம் லைன் ஸ்க்ரோலிங் இருக்க ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மவுஸில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறது மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் 2 பக்கெட் வந்து மாற்றி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். என்னதில் வந்து அந்த சென்டர் பட்டன் வந்து ப்ராப்ளம்ன்ற வாசி என்னால் பண்ண முடியல. பட் உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பட்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷன்ஸில் இருக்க மவுஸில் வந்துட்டு மேலேயும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோட ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோட ட்ராக் சிங்கிள் வைஸ் ஆடியோ வந்து நீங்கள் பெருசு பண்ணி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஆடியோ ட்ராக் வந்து நீங்கள் சிங்கிள் பை சிங்கிளாக வந்து பெருசு பண்ணி ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆடியோட ட்ராக் வந்து பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்க ஆடியோ ட்ராக் வந்து நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ அண்ட் வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னாலே ஆடியோ ட்ராக் செலக்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மேலே இருக்கிற அம்புக்குரிய பாருங்களேன்,
அந்த வீடியோ வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜம்ப் ஆகி போயிட்டேமே தவிர அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்காது. டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரேம்ஸ் வந்து சென்டராக இருக்கிற வீடியோ ட்ராக்கில் இருக்க ஃப்ரேம்ஸ் மட்டுமே தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். மேலே இருக்கிறதுலையும் கீழே இருக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ணுறது தேவையில்லை. இப்போ வந்து ஆடியோ ட்ராக்கை மட்டும் நான் வீடியோ ட்ராக்கை மட்டும் ஆஃப் பண்ணியிருக்காச்சும் உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக்கையும் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மேலே அப்போ அமுக்கட்டும் கீழே இருக்கிறது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க ட்ராக்கும் காட்டும், கீழே இருக்க ட்ராக்கும் காட்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற ஃப்ரேம்ஸில் வந்துட்டு மேலே இருக்க ட்ராக்கை மட்டும் நீங்கள் கிளைன் பண்ணி வச்சுக்கலாம், கீழே இருக்க ட்ராக்கை வந்து நீங்கள் கிளைன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். நம்ம வந்து ஜூம் பண்ணலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் ஜூம் பண்ணணும், குறைக்கணுன்ற ஆப்ஷன்லாம் கிடையாது. டேரெக்டாக இங்கே இருக்க ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்க டைம்லைன் ஆப்ஷன் வியூ அப்படின்றது வந்து பாருங்களேன். இதில் வந்துட்டு நீங்கள் டைம்லைன் ஆப்ஷன் வியூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம்லைன் வச்சுருக்கீங்களோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் 2, டைம்லைன் 3, டைம்லைன் 4 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டைம்லைன்ஸையும் நீங்கள் ஒரே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சிம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைம்லைன்ஸை வந்துட்டு ஒரு டைம்லைனையும் நீங்கள் ஒரே டயத்தில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை டைம்லைன்ஸ் வேணாலும் வந்து நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். டைம்லைன் 1, டைம்லைன் 2, டைம்லைன் 3 அப்படின்றத உங்களோட ஒரு டைம்லைனை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்சைட்டில் இருக்கிற டைம்லைன் வியூ ஆப்ஷன்ஸில் ரெண்டாவது இருக்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பட் வந்து இந்த இதில் வந்து டைம்லைன் வந்து பார்க்குற வாசி நான் திரும்ப வந்து அதை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ வந்து சென்டராக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இருக்க ஃப்ரேமும் கடைசி இருக்க ஃப்ரேம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்க ஃப்ரேமும் லாஸ்ட் இருக்க ஃப்ரேம் மட்டும்தான் அந்த வீடியோவில் தெரியும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடன் ஆகிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்டர் அவார்டு எஃபெக்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து நேம் மட்டும்தான் காட்டும். ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனோட வியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாகவே பார்த்துக்கலாம். இது வந்து வீடியோவோட வியூ ஆப்ஷன்ஸை வந்து குறிக்குது. அடுத்தா இருக்குது பார்த்தீங்கன்னா ஆடியோ வியூ ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்துட்டு நீங்கள் ஆடியோட வேவ் ஃபார்ம் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இப்போ டைம்லைன் 2 பண்ணிட்டோம். மேலே எடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனபிளாக இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றி டிசைன் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஆடியோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் இதிலேயே வந்து ஆடியோ ஃபார்ம்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஆடியோ ஃபார்ம்ஸை நீங்கள் மாற்றுற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஆடியோ ட்ராக்காக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அதை வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் ஹைலைட்டர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ட்ராக்கை வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ராக் வந்து ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் இந்த 2 விஷயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி வீடியோ ஜூமிங்காக இருக்கட்டும் ஜூம் அவுட்டாக இருக்கட்டும் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வீடியோட ஃப்ரேம்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணி ஜூம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோவை வந்துட்டு ஃபேஸ் பை ஃபேஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டயத்தில் வந்து பல ஆடியோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆடியோ டைம்லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆட் ட்ராக் கொடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆடியோ ட்ராக்கில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ ட்ராக் வந்து ஒரு 10 ஆடியோ ட்ராக் வேணும், ஆனால் வீடியோ ஃப்ரேம்ஸ் வந்து 2 தான் இருக்குது. நீங்கள் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் ஆடியோ ட்ராக் வந்து எத்தனை வேணாலும் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அதே மாதிரி தான். நீங்கள் வந்து டேரெக்டாகவே வீடியோஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேடாக இருக்கட்டும் பேக்வேர்டாக இருக்கட்டும் நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக் மூலியமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இப்போ வீடியோ டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவைசன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வைஸ் ஃப்ரேமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட்டை வந்து இங்கே டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே ட்ரிம் கிளிப் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் வந்துட்டு வீடியோ கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா விதமான எடிட்டிங் வந்து உங்கள் டைம்லைன்ஸ்லாம் வச்சு பண்ணுற வாசி டைம்லைனில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு நேரம் வந்துட்டு உங்களுக்கு வைக்கணுமோ அந்த இடத்துக்கு நேரம் வந்து நீங்கள் டைம்லைனை வந்து டேரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரேம்ஸை வந்து நான் வந்து மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த ட்ராக் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். ஒரு ட்ராக் வந்து இங்கே வச்சிருக்கேன். அடுத்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு
இந்த ஃபுட்டேஜ் வந்து அசம்பிள் பண்ணும்போது இந்த பழைய ஃபுட்டேஜ் வந்து எங்கெங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் ஜஸ்ட் ஒரு ஃபுட்டேஜாக தூக்கி வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எங்கே வச்சிருக்கேன்றதை மறந்துடுவேன். ஸோ அப்படி இல்லாமல் திரும்பி வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா உங்களோட வியூ ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் மவுஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வரது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா விதமான டைம் லைன்ஸ்லையும் ஒரே டயத்தில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஜஸ்ட் ஒரே ஒரு செலக்டட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் லைன் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைம் லைன்ஸை வந்துட்டு எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தெளிவாக நீங்கள் கற்றுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.